இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதரின் அன்பு மக்களே, பரிசுத்த பாத்திமா தாயின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் இங்கு உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு பேரவை, திருவழிபாட்டு குழுவினர், பாடகர் குழுவினர் அனைவரோடும் இணைந்து இந்த நற்கருணை பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களுக்கு ஆசீர் வழங்குவேன் என்ற இறை வார்த்தைக்கேற்ப நம் நற்கருணை நாதரை நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே நாம் எடுத்து பவனியாக பிவிஆர் புறம் தொடங்கி பாத்திமா நகர் வரை இருக்கிற மக்கள் அனைவருக்கு மட்டுமல்ல, அகில உலக மக்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபி இந்த பவனியை மேற்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது, நற்கருணை கிறிஸ்தவர்களுடைய வாழ்வினுடைய மையமும் ஊற்றாகவும் இருக்கிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொள்கை திரட்டு திருவழிபாட்டு எண் 47 கூறுகிறது, இந்த நற்கருணையானது அன்பின் அருளடையாளம், ஒற்றுமையின் அருளடையாளம், பரம அன்பின், கடவுள் அன்பின் பிணைப்பு. இந்த நற்கருணையானது பாஸ்கா விருந்து என்று நாம் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்து மெய்யாகவே நம்மால் உண்ணப்படுகிறார், நாம் அவரது உணவை உட்கொள்கிறோம், அவரது அருளால் வாழ்கிறோம் என்பதை யோவானுடைய நற்செய்தியினுடைய மையத்திலிருந்து என்னை உண்பவன் என்னால் வாழ்வான் என்ற நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே வேதபோத கலாபனை காலத்திலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இந்த நற்கருணை பலியை, இந்த தியாக பலியை நடத்துவதற்கு எவ்வளவு கொடூரங்களை, எவ்வளவு வேதனைகளை, துன்பங்களை, வழிகளை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போது இருந்த ரோமை பேரரசு கிறிஸ்தவர்களை வதம் செய்தது. நீங்கள் இந்த நற்கருணை ஆண்டவரை வணங்கினால் நீ எரித்து கொல்லப்படுவாய், நீ வாளுக்கு இரையாகுவாய், நீ காட்டு விலங்குகளுக்கு எரியப்படுவாய் என்று கொடுமையான தண்டனைகளை கொடுத்து ஒரு மரண பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மரண பயத்தோடு பதுங்கு குழிகளிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் மறைந்திருந்து இந்த நற்கருணை நாதரை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வாழ்ந்த திருத்தந்தை இவ்வாறு சொல்கிறார், எப்படியாவது யாராவது ஒரு அருள்பணியாளர் சென்று அவர்களுக்கு இந்த நற்கருணையை கொடுத்து விடுங்கள், அவர்கள் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை அடைவார்கள் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் புனித தார்சியூஸ் என்பவர் அந்த பதுங்கு குழிகளிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் ஒளிந்து மறைந்து மரண வேதனையிலே, மரண பயத்திலே இருந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த நற்கருணையை கொடுக்கிறார்கள். இந்த நற்கருணையை பெற்றவர்கள் துணிச்சலோடு மிகுந்த மரண பயத்தை எல்லாம் களைந்தவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக அந்த மரணத்தை கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அந்த மரணத்தை ஒரு குப்பையாக கருதி அந்த மரண பயத்திலிருந்து வெளிவந்தார்கள். பின்னாட்களிலே 13ஆம் நூற்றாண்டிலே நாம் அங்கு ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்கிறோம். அந்த வரலாற்று நிகழ்விலே ரோமை நகரை மீண்டும் படைகள் அச்சுறுத்துகின்றன. ரோமை நகரத்தை கைப்பற்றுகின்றார்கள். அப்படி கைப்பற்றும் பொழுது ரோமை நகரத்திலே மலை குன்றிலே ஒரு துறவற மடம் இருந்தது. அங்கு புனித கிளாராம்மாள்
20 நவ கன்னியர்களோடு அவர்கள் அந்த மடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த கொடூர வேதனை செய்த வீரர்கள் இந்த மலை குன்றிலே இருக்கும் இந்த துறவற மடத்தையும் நாம் பிடித்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மலை குன்றை நோக்கி அந்த வீரர்கள் முன் செல்கின்றனர். இதை பார்த்த தூரத்திலிருந்து பார்த்த அந்த அருட்கண்ணியர்களுக்கு, அந்த நவக்கண்ணியர்களுக்கு பயம், மீண்டும் மரண பயம். ஐயோ, நாம் செத்து விடுவோமோ, நம்மை நாடு கடத்தி விடுவார்களோ, நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்களோ என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அந்த செய்தியை கிளாராமாவுக்கு கொண்டு போகிறார்கள். கிளாராமா வயது முதிர்ந்த நிலையிலே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும்போது இந்த செய்தியை அறிந்த அவர்கள் உடனடியாக வந்து நற்கருணை ஆலயத்திற்குள் சென்று அங்கு நற்கருணை அப்பங்களை எடுத்து ஒவ்வொரு சகோதரிக்கும் கொடுக்கிறார்கள். இந்த அப்பத்தை பிடியுங்கள், நம் இல்லத்தில் இருக்கிற எல்லா சன்னல்களுக்கும் போங்கள், அந்த சன்னல்கள் அந்த சாரங்கள் வழியாக இந்த நற்கருணையை உயர்த்தி பிடியுங்கள், உங்கள் கண்களும் இதயமும் இந்த நற்கருணையை நோக்கி இருக்கட்டும், அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார்கள். அப்படி உறுதிப்பாட்டை கொடுத்த அந்த கிளாராவிடமிருந்து பெற்ற அந்த நற்கருணை துண்டுகளை ஒவ்வொரு சன்னல் வழியாக உயர்த்தி மரண பயம் இருந்தாலும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வீரர்கள் மலை குன்றிலே ஏறுகிறார்கள். ஏறுகிற வீரர்கள் சன்னலை பார்த்தவுடனே அங்கிருந்து வந்த தெய்வீக ஒளி அவர்கள் கண்களை குருடாக்கியது. அவர்கள் ஏற ஏற தொப்பு தொப்பு என்று கீழே விழுந்தார்கள். அவர்கள் விழுந்து ஐயோ அம்மா என்று கதறினார்கள். என் கண்கள் போய்விட்டன என்று பள்ளத்திலே சிதறி சிதறி விழுந்தார்கள். அப்படி விழுந்தவர்கள் தான் பின்னர் மரண பயத்தில் பின்வாங்கி ஓடினர். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு பவுலடியார் இதோ கிறிஸ்தவர்களை கொல்ல செல்லும் பொழுது எவ்வாறு இயேசு தடுத்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொன்ன அந்த வார்த்தை எவ்வாறு தடுத்து அவரை குருடராக்கியாரோ, 3 நாட்கள் பவுலடியார் குருடராக இருந்து அந்த உயிர்த்த ஆண்டவருடைய இறை பிரசனத்தை உணர்ந்தாரோ, அதே போல இந்த நற்கருணையுடைய வல்லமையால் வந்த வீரர்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள். இதுதான் வரலாறு. ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நற்கருணை நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுக்கிறது என்பதை நாம் நம்பிக்கையோடு அவரை ஆராதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக 2ஆம் உலகப் போர் நடக்கிற காலத்திலே ஜெர்மனி நாசி படைகள் மக்களை மிக கொடூர துன்பங்களுக்கு உள்ளாகும் பொழுது அவர்களை மிகுந்த இருட்டறை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். அங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு அருள் பணியாளர்களும் இருக்கிறார்கள். பின்னாளிலே அவர்கள் புத்தகமாக எழுதும்போது இந்த வாழ்க்கை நிகழ்வை குறித்து வைக்கிறார்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் மொத்தமாக ஒரு சிறை தரும் அப்பத்தை கொடுத்தவர் நற்கருணையின் தாய். இந்த நற்கருணை மாதா மரியாள் நற்கருணை அல்ல, மாறாக நற்கருணையின் மாதிரி, நற்கருணையின் அந்த மாதிரியாக நம் அன்னை மரியாள் திகழ்கிறார். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கூறும் பொழுது, நாம் திருப்பலியிலே எவ்வாறு அன்றைக்கு கப்ரியேல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது ஆகட்டும் என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய திருவுளம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி, மீண்டும் ஃபியாத் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் இது இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்று சொல்லும் பொழுது நாம் அனைவரும் ஆமென் என்று சொல்லி வாங்குவதற்கு, அன்னை மரியாள் சொன்னார் அப்படியே ஆகட்டும் என்பதற்கும், நாம் திருப்பலியிலே ஆமென் என்று சொல்வதற்கும் ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருப்பதாக வாழ்ந்து மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் நமக்கு எடுத்து சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையின் தாயாக இருக்கிற நம்முடைய தாய் எதை நமக்கு உணர்த்துகிறார்? ஆண்டவருடைய தியாகத்தில் அவர் உடனிருக்கிறார். வெறுமனே இல்லை, வெறுமனே வாழ்வு தரும் அப்பத்தை கொடுத்தவர் அல்ல. ஒரு கூட்டத்திலே ஒரு பெண் எழுந்து சொல்கிறார்,
நாம் அங்கு பார்க்கிறோம். லூக்காஸ் 11:27-28 பார்க்கிறோம். உம்மை கருத்தாங்கி